ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது நினச்சி மிச்சம் ஹாப்பியாயிருக்கு. ஃப்ரைடே vlog கொண்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன். லாஸ்ட் ஃப்ரைடேயில் வந்து என்னென்ன செஞ்சேன் அப்படின்ட்டு தான் சும்மா ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் நான் கொண்டு வந்தேன். மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் ஹஸ்பண்ட் வீட்டில் ஃப்ரைடே இருக்கிற அப்படின்ட்டா நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஜும்மாக்கு போய்த்து பட்டுறவரோட. அப்போ இந்த ஜும்மாக்கும் இன்ஷால்ல வந்து போகிற அப்படி ஐடியாவில் தான் வந்து செய்ய பார்க்குற எல்லாமே. நார்மலி வந்து ஃப்ரைடே அப்படின்னா வந்து கொஞ்சம் விசேஷமாக தானே இருக்கும். டீப் கிளீனிங் அப்படியெல்லாம் வந்து தேர்ஸ்டேயே நான் செஞ்சு வச்சுறேன். அப்போ கொஞ்சம் ஃப்ரைடேக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக குக் பண்ணிவிட்டு போகலும் அப்படின்ட்டு. ஜும்மா அப்படின்னா வந்து நான் எப்படியுமே ரைஸ் அண்ட் கறி அப்படி தான் குக் பண்ணி கொண்டு போகிறேன். இல்லாட்டி வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படியான மாதிரி தான் செய்கிறேன். ஆனால் இந்த டைம் வந்து மிச்ச நேரம் யோசிச்சு என்னடா செய்கிற பெரிய இஷ்யூவாகவே இந்த ஏன்னா வெதர் வந்து சரியான கோல்டு. ரைஸை வந்து எப்படியுமே நாங்கள் அப்போ தான் குக் பண்ணி கொண்டு போனோம். அது கோல்டாகிக்கிற ரைஸ் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணாமல் தின்னவே இல்லை. அதனால தான் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கடைசி வந்து மெக்கரோனி தான் செய்ய பார்க்குறேன். ஏன்னா மெக்கரோனியா கோல்டாக இருந்தால் அட்லீஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணேலும் ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில டைம் கம்பு மாதிரி ஆகும், வெளியில் சரியான கூதல். பள்ளியில் போய்த்து உட்காந்து தின்றதுக்கு எல்லாம் இருக்கிறேன். நாங்கள் உள்ளுக்கே திண்டு சைடில் கெஃபே ஒன்று மாதிரி இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு ரிலாக்ஸாக உட்காந்து கொண்டு தின்றதுக்கு எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறேன். ஆனால் ஃபுட்டை ஹீட் பண்ணுறதுக்கான ஒரு மைக்ரோவேவ் அப்படியெல்லாம் அதுக்குள்ளுக்கு இல்லை. அதனால் வந்து ஒண்டோ வந்து ரெப் மாதிரி அப்படி என்னமானு கொண்டு போகணும். அப்படி இல்லாட்டி வந்து இப்படி பெஸ்ட்டாக என்னமானு தான் கொண்டு போகணும். அதுவும் இனி பேய்த்து செய்கிறங்காட்டி ஷுவர் இல்லை, ஒரு வேளை நல்லாவே கோல்ட் ஆகிக்கும் சான்ஸ் இருக்கிறேன். இங்கே எப்படின்னா 3:35க்கு மகரீப், இஷா வந்து 5:30 அப்படித்தான் நீங்கள் இப்போ போய்த்து கொண்டிருக்கிற. அதனால வந்து எப்படியுமே நாங்கள் 5:30 ஆகும். ஏன்டா ஜும்மாவுக்கு போய்த்து மறுபடியும் வந்து வெளியில் கொஞ்சம் அப்படி போய்த்து வரக்குள்ள எப்படியுமே லேட் ஆகுற. நடுஜாமத்தில் வர மாதிரி தான் நிற்கும் 6 o'clock வந்தாலும். அதனால வந்து நான் டின்னருக்கு தேவையானதும் செஞ்சு வச்சுட்டே போகிறேன். டின்னருக்கு வந்து நான் சுப்பை தான் செஞ்சு வச்சு பார்க்குறேன். சுப்பை எங்களுக்கு சும்மா குடிச்சோ மேலும், அப்படி இல்லாட்டி வந்து ரைஸோட அப்படி மிக்ஸ் பண்ணியோ மேலும், அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் ப்ரெட்டும் நல்லா இருக்கும். இதை பெஸ்ட்டாக செய்கிறதோட சுப்பையும் செஞ்சு வச்சுட்டே போய் பார்க்குறேன். இப்போ ஈஸியாக இருக்கும். வரப்போக்களே வந்து ஃப்ரெஷ் ப்ரெட்டை மட்டும் வாங்கி கொண்டு வந்தால் சரி. வேண்டிய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலும், கேரட், பீன்ஸ், கோவா, அதோட வந்து மஷ்ரூம் என்ன வேணான்னு சேர்க்கலும். நான் ஃப்ரிட்ஜில் இந்த தடவை சேர்க்குறேன். இப்போ வந்து பேன்லேயும் செய்யலும், ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலும். நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் செய்கிறேன். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இன்னும் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றினேன். ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகி வந்தது பிறகு நான் அதுக்கு வந்து 1/2 அனியனும் 1 டொமேட்டோவும் நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணால் 1 அனியன் அப்படியே சேர்க்கலும். அனியன் கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பேரண்ட் ஆக போக்களே வந்து நான் வந்து முள் இருக்கிறதானே பீஃப் முள் 2 சேர்த்திக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து மட்டனும் சேர்க்கலும் வேணுமெண்டா. அதோட வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் இன்றைக்கு சேர்த்திக்கிறேன். கேரட், பீன்ஸ், அதோட வந்து கோவா சேர்த்திக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த இடத்துல மஷ்ரூமும் சேர்க்கலும், ப்ரோக்கோலி சேர்க்கலும். அதில் எதை சேர்த்தானுமே நல்லா தான் நிற்கும். எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான். நான் அதை சேர்த்துக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சரி. அதுக்கு வந்து நான் பெப்பர் சேர்த்திக்கிறேன். நான் வந்து பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்குறேன். அப்போ நல்லா இருக்கும் உரப்பு. ஏன்னா வந்து நான் சும்மா அதை நாங்கள் குடிச்சிடல. நான் எப்போவுமே வந்து ப்ரெட்டோட தான் அதை தின்றேன். அதனால் வந்து உரப்பு வந்து பேலன்ஸ் ஆகுறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூன் மாதிரி சால்ட் சேர்த்தேன். தேவைன்னா மரம் சேர்த்துக்கொள்கிற மாதிரி. அதோட வந்து டர்மரிக் பவுடரும் நான் கொஞ்சம் சேர்த்தேன். டர்மரிக் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து கியூமின் பவுடரும் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன்.
சிக்கன் ஸ்டாக் பவுடர் வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்தேன். உங்களுக்கு வந்து சிக்கன் ஸ்டாக் பவுடர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணுண்டா சிக்கன் ஸ்டாக் சேர்க்கலும் ஆப்ஷனல். அது சேர்த்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். நான் தண்ணி ஊற்றுறதுக்கு போது இப்போ சுப்புக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கிறதானே அதை சேர்த்தா சரி. நான் வந்து 50 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். ஏன்னா வந்து எத்தனை விசில்ஸ்ன்னு தெரியா. ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து டைம் தான் நிற்கிறேன். நான் வந்து 50 மினிட்ஸ் வச்சுறேன். அதில் வந்து வெஜிடபிள் வந்து நல்லாவே கரைஞ்சி வராது, ஆனால் வெந்து வரும். அதங்களை வேகம் காட்டி நான் மீன்வயல் வந்து பெஸ்ட்டாக தான் செஞ்சுருக்க பார்க்குறேன். நான் சும்மா நார்மல் வந்து வெஜிடபிள் போட்டு பெஸ்ட்டாக தான் செஞ்சுருக்க பார்க்குறேன். நான் பெஸ்ட்டுக்கு வந்து நான் பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். அனியனும் டொமேட்டோவும் தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து டொமேட்டோ வந்து 1 வர மட்டும் சேர்க்கலும். நான் அனியனும் வந்து ஹாஃப் மாதிரி தான் சேர்த்தேன். அது அனியன் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகி டொமேட்டோ கொஞ்சம் சாஃப்டாகி வரப்போக்கல நான் அதுக்கு வந்து சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிறேன். சில்லி பேஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். அதோட வந்து டொமேட்டோ பியூரி சேர்த்திக்கிறேன். நான் டொமேட்டோ ஹாஃப் தான் அதனால் வந்து நான் டொமேட்டோ பியூரி சேர்க்குறேன். அந்த மற்ற ஹாஃபை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதோட வந்து டொமேட்டோ பியூரி சேர்த்தா ஒரு அழகான கலர் ஒன்று வரும். டொமேட்டோ பியூரி வந்து இதுக்கு மட்டுமில்லை, எதுக்கும் நீங்கள் பிரியாணி சேர்க்கல, இல்லாட்டி வந்து எதுக்கு நார்மலி வந்து மற்ற கரீஸ் லைக் சிக்கன் கறி என்ன மாதிரி மீட் கறி செய்கிற டைமுக்கும் டொமேட்டோ பியூரி சேர்த்தா வந்து கலரே வந்து அழகாய்க்கும். அது 2க்காக தான் நான் வந்து அதை சேர்த்தேன். அதோட வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்திக்கிற வந்து கேரட் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்க்கலும், உங்களுக்கு விருப்பமான மாதிரி லைக் பெல் பெப்பர் அதெல்லாம் சேர்க்கலும். கேரட்டு சேர்த்துட்டு அதோட வந்து நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்திக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எனக்கு இது கூடுதலாக போட்டுப்பட்டு தவறியே. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சரியாக பார்த்தா ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் போதும். அது வந்து ஒரு மீடியம் ஸ்பைஸ் லெவலில் இருக்கும். நான் நினச்சிற மாதிரி நான் என்ன 3 டீஸ்பூனானு கொட்டி விட்டிப்பேன். கொஞ்சம் உரப்பாக தான் ஒரு வேளை நீங்கள் செய்கிற அப்படின்னா வந்து கொஞ்சம் அதை உரப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டா சரி. ஏன்டா வந்து சில்லி பேஸ்ட் போட்டிக்கிறேன், அது ஆல்ரெடி உரப்பு. அதோட வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்தேன். நான் அதோட வந்து கியூமின் பவுடர் சேர்த்தேன் அண்ட் சால்ட் சேர்த்தேன். அதோட வந்து எத்தனை டீஸ்பூன் கணக்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளையிலும் செய்கிற டைமுக்கு. டூ டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கணக்காக சேர்த்து அப்படின்னா ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அப்படி சேர்த்து அப்படின்னா சுகர் வந்து 1 டீஸ்பூன் போதும். சுகரையும் சேர்த்து நல்லா அதை கேரட்டோட அந்த மசாலா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு வந்து வேறையாகவே அவிச்சு வச்சுக்கிற நான் பெஸ்ட்டாக தான் சேர்த்தேன். பெஸ்ட்டாக அவிச்சதுக்கு நான் வந்து சால்ட்டும் ஆயிலும் மட்டும்தான் போட்டு அவிச்சு. நான் வேலையெல்லாம் நல்லாவே சுருக்கினேன். ஒன்று வந்து வெதர் காரணம், மற்ற வந்து குயிக்காக போகணும். அதனால் வந்து இங்கே மிச்சம் செஞ்சு கொண்டு இருக்கலான்றதுக்காக வந்து நான் சிம்பிளாக இந்த பெஸ்ட்டாக தான் செஞ்சு எடுத்தேன். இந்த பெஸ்ட்டை நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் அதையும் சேர்த்தா நல்லா எனக்கு அதெல்லாம் சேர்க்க மறந்த அவசரத்தில் அதெல்லாம் சேர்த்துட்டு பெஸ்ட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இது மேலால் ஆப்ஷனல் நான் வந்து மொசரல்ல சேர்த்தேன். உங்களுக்கு வேண்டாம் செடர் சேர்க்கலும். உங்களுக்கு சீஸ் சேர்க்குற ஹெப்பில்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக மில்க் சேர்க்கலும். மில்க் வந்து 1/2 கப் மாதிரி சேர்க்கலும் நல்லாய்க்கும். அப்படி இல்லாட்டி வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்கலும், அதுவும் சேர்த்தா நல்லாய்க்கும். மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதாவே மெல்ட் ஆகிக்கும். ஆனால் எனக்கு இப்போ பொறுமை இல்லை, லேட்டாக தொடங்கியாச்சு. அதனால் வந்து நான் குயிக்காக மிக்ஸ் பண்ணினேன். அதுக்கு சீஸ் அப்போ வந்து குயிக்காக மெல்ட் ஆகுற மாதிரி. ஏன்னா வந்து இது ஃப்ரீசரில் வச்சது, அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் மெல்ட் ஆகுறதுக்கு.
மீன்வெல் வந்து சூப்பும் ரெடி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணிவிட்டு வந்து பொட்டேட்டோ மற்ற வந்து ப்ரோக்கோலி அதெல்லாம் வந்து லாஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் 5 more minutes வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்தால் ஓகே. இதுக்கு வந்து கடலையும் சேர்க்குற சூப்புக்கு. நான் மேலால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சீஸ் சேர்த்தேன். அப்போ இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக வந்து நான் குக் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் நல்லாவே ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அதை கொஞ்சமான ஓம் ஆகிக்கட்டும் தின்ற டைமுக்குன்றதுக்காக. ஸோ சீஸ் ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகும். இதுக்கு வந்தால் எவ்வளோ ஹரிபரி இருந்தாலும் அவ்வளோ உள்ள ஹரிபரியாக தைக்கும் குயிக்காக வரணும், காப்பாக்கு மிஸ் ஆகும், அப்படி 1000 பிரச்சனைக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். எப்படியுமே நாங்கள் குறைஞ்சது 2 hours வந்துட்டு தான் போகிறோம். சும்மா குயிக்காக முடியும். ஏன்னா 1 o'clock வந்தால் 15 ஆகக்குள்ளே 1:15 1:20 ஆகக்குள்ளே வந்து சும்மா முடிஞ்சிடும். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு 2 hours சீக்கிரம். ஏன்னா எங்களை பேபி நான் நல்லாவே அவள் என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா அவட ஏஜுக்கு இன்னும் பிள்ளைகள் வாரோண்டு, நிறைய டொட்லர்ஸ் வாரோண்டு. அப்போ அவங்களோட விளையாடி கொண்டு நல்லாய்க்கும். மெயின் விஷயம் வந்து பிள்ளைகள் எவ்வளோ கத்தி நான் வந்து உத்தரம் ஒன்றும் சொல்கிறல. இதை வந்து நான் ஒரு வீடியோவில் செல்லிப்பின் மொஸ்கில் இதெல்லாம் மீக்கிறேன்னு நான் காட்டில. சைடில் கெஃபே மாதிரி இருக்கிற எவ்ரி ஃப்ரைடே வந்து இப்படி காஃபி ஸ்டேஷன் ஒன்று மாதிரி வச்சுக்கோம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு காஃபி எடுத்து குடிச்சேலும். என்கிட்ட பெருசாக க்ரௌட் இல்லை. என்கிட்ட எல்லோரும் வந்து ஃபெஸ்ட் ஜும்மாவுக்கு வந்துட்டு போய்த்திக்கிறேன். கிறிஸ்மஸ் சீக்கிரம் இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ஹெலோவின் நிற்கும். ஹெலோவின் முடிஞ்சதோடு வந்து கிறிஸ்மஸுக்கான தேவையான ஜாமான்கள் எல்லாம் போட்டிக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். இன்னும் உடலுக்கு அப்படி டெக்கரேட் பண்ணி அதெல்லாம் இன்னும் இல்லை. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவங்க ஃபில் பண்ணிக்கும் கிறிஸ்மஸுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம். சரி அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இப்போ அதைத்தான் பார்க்க போகிறேன். எதையும் வாங்குறல, ஜஸ்ட் பார்க்குறதுக்கு போகிறேன். மற்ற வந்து கேம்பிரிட்ஜில் வந்து இந்த லைட்ஸ் போட்டி இந்த உங்களுக்கு பார்த்தா விளங்குது. பஸ்ஸில் தான் இது பயிற்று கொண்டிருக்கிறேன். லைட்ஸ் போட்டிக்கிறது அதையும் பார்க்குறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா நான் லைட்டை ஆன் பண்ணின அப்புறம் நான் வரவே இல்லை. ஏன்னா வெளியில் சரி கூதல் போகிறதுக்கு சரியான சோம்புறேன். நான் வேறு 2 பஸ் மாதிரி, அதுவும் டைம் பஸ் 3:30 இருட்டாகிறேன். பஸ் மிஸ் ஆகினா முடிஞ்சு, அதுதான் பயம். டே டைமில் வேண்டியது, ஆனால் இருட்டாயினா பயம்.
உங்களை பார்த்தா விலங்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாலே. இது வந்து 1050 போட்டிக்கு அது கெண்டில். இதெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குற ஐட்டங்களாக தான் நிற்கும். நிறைய வந்து கிஃப்ட் கொடுக்குற நிறைய கேண்டில்ஸ் வந்து ஒரு டிசைனில் போட்டிப்பாங்க. அது வந்து கிஃப்ட் கொடுக்குறதுக்கு என்ன கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட் ஷேர் பண்ணி கொடுவாங்க தானே. இதெல்லாம் நான் நினச்சிற மாதிரி அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் தானே வீட்டில் வச்சுரு அதில் தொங்குட்ற போல இதெல்லாம். மற்றது வந்து அப்படியே வந்து கிச்சன் ஐட்டத்துக்கு வாங்க தேவையில்லை, சும்மா பார்த்தாலே ஒரு தெரப்பி தான். அதான் சொன்னேன் நல்லாவே அதான் லேட்டாக என்ன நான் ஜும்மா வ்ளாக் கொண்டு போடல, ஃப்ரைடே வ்ளாக் அப்படின்னு சொல்லி வந்து தம்ப்நெயில்ல நான் சொன்னேன். ஏன்னா வந்து இதெல்லாம் பார்க்க போனேன், நான் ஜும்மாக்கு மட்டும் போகல. ஏன்னா ஃப்ரைடே அப்படி தான் போனேன், நான் நல்லா என்ஜாய் பண்ணினேன். அதே மாதிரி நீங்களும் என்னையோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வர மட்டும் டேக் கேர், பாய்.